Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. நகரம் வாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு அமமுக நிர்வாகியும் மூத்த வழக்கறிஞருமான நல்லதுரை அவர்களை சந்தித்து பேச போறோம். ஐயா வணக்கம். வணக்கம். எடப்பாடி பேசிட்டாரு, கட்சியில உள்ளவங்க யாரும் சரியா வேலை பார்க்கல, அதிமுக யாருமே வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. அது குறித்து நீங்க முகநூல்ல ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. அதாவது கிராஸ் ஓட்டிங், வேட்பாளர் சரியா சூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. இந்த கிராஸ் ஓட்டிங்னா என்ன 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 பண்ணாங்க? அதாவது கிராஸ் ஓட்டிங் சொல்றது எப்படின்னா, ஒரு கட்சியை சாராதவர்கள் எப்படி வேணாலும் வாக்களிப்பாங்க, அது வேறு கதை. கட்சி சார்ந்த வாக்காளர்கள் இருக்காங்க, அதைத்தான் நம்ம வாக்கு வங்கின்னு ஒரு கட்சிக்குமான வாக்கு வங்கின்னு சொல்றோம். இந்த வாக்கு வங்கி எரோஷன்ல தான் கட்சிகள் பெரிய பெரிய தோல்விகளை எல்லாம் சந்திக்கிறது. அந்த எரோஷன்ங்கிறது என்னன்னா, அந்த கட்சிக்கு குறிப்பிட்ட சதவீத வாக்கு நிலையான வாக்கு, அந்த நிலையான வாக்கு அளிப்பவர்கள் யாருன்னா அந்த கட்சியை சார்ந்த கட்சி தொண்டர்கள், கட்சி அனிதாபிகள், அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், அவங்களை சார்ந்த வாக்காளர்கள் நிரந்தரமா ஒரு சின்னம், இந்த சின்னத்துக்கு தான் வாக்களிப்பார்கள். இப்ப திமுக உதயசீலன் சின்னத்துக்கு வாக்களிப்பார்கள், இரட்டை சின்னத்துக்கு வாக்களிப்பார். இப்படி குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் நம்ம வச்சிருக்கிறோம். இது சமீப காலமாக இந்த நிலைப்பாடு என்பது மாறி மாறி கொண்டிருக்கிறது. தலைவர்கள் ஏதோ மேல உட்கார்ந்துக்கிட்டு என்ன மாதிரியான கூட்டணி அமைத்தாலும், எப்படிப்பட்ட வேட்பாளர்களை தங்கள் விருப்பத்துக்கு அறிவிச்சாலும் அப்படியே கட்சியினுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், கட்சிக்கு வாக்களிக்கிறவர்கள் ஏற்று வாக்களிப்பார்கள், கட்சி தொண்டர்கள் அதற்காக தேர்தல் பணி ஆற்றுவார்கள் என்ற எண்ணம் என்பது சமீப காலமாக மாறி வருகிறது என்பதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்கிற கூற்றானது நமக்கு திருப்பி சொல்லுது. உண்மையும் அதுதான். காரணம், கூட்டணி என்ற பெயரில் கடைசி நிமிடங்கள் வரை ஏற்படுகிற குழப்பங்கள், அந்த கூட்டணி அப்படியே அமைக்கப்படுகிற கூட்டணியில கட்சி தலைமைகள் கூட்டணியை அமைச்சு விடுவதை தவிர அந்த பிணைப்பு என்பது கிராஸ் ரூட் லெவல்ல, பார்ட்டியோட கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் அந்த கட்சிகளுக்கு இடையேயான கூட்டுங்கிறது ஏற்படுவதே இல்லை. அதனால ஒருங்கிணைப்பு இல்லை. ஒருங்கிணைப்பு இல்லைன்னாக்கா வாக்கு பதிவும் அப்படித்தான் அந்த அந்த அடிப்படையில் தான் அமையும். இப்ப தஞ்சாவூர்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க அதிமுக போட்டியிடல. அதிமுக கூட்டணி கட்சியாக இருக்கிற தேசிய திராவிட முற்போக்கு கழகம் அந்த கட்சியினுடைய வேட்பாளர் போட்டியிட்டார். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் போட்டியிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி, அப்புறம் பாக்கி சுயேட்சைகள் எல்லாம் பல பேர் போட்டியிட்டாங்க. இதுல ஒரு வரவேற்கத்தக்க செய்தியா தான் நான் அந்த செய்தியை நான் முகநூல்ல பதிவு பண்ணேன். சமீப காலமாக அந்த எண்ணம் வளர்ந்து வருகிறது. வேட்பாளரை பார்த்து வாக்களிப்பது இல்லை, இவருக்கு வாக்களிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணக்கூடிய இடத்திற்கு வாக்காளர்கள் இன்றைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு சைன் தான் சொல்லணும். ஏன்னா நல்ல கட்சியா இருக்கும், மோசமான வேட்பாளரை தேர்தலில் நிறுத்திடுவாங்க. கட்சி அவ்வளவு சிறப்பான கட்சியா, கொள்கைகளா வெளியில தெரியாமல் இருக்கலாம், வளரக்கூடிய கட்சியா இருக்கலாம், ஆனா நல்ல வேட்பாளர்களை நிறுத்துவார்கள். நான் இதனை சொல்வதனால் அங்க சார்ந்து பேசுறேன், இங்க சார்ந்து பேசுறேன்னு யாரும் எடுத்துக்க வேண்டியதில்லை. உண்மையிலேயே இந்த நடந்து முடிந்திருக்க தேர்தல்ல வேட்பாளர் தெரிவுக்கு ஒரு மதிப்பெண் கொடுக்க வேண்டும், ஒரு 10 மதிப்பெண் கொடுக்கணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் முழு 10 மதிப்பெண்ணை நாம் தமிழர் கட்சிக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா வேட்பாளர் தெரிவு என்பது அவ்வளவு சிறப்பான தெரிவா இருக்கு. வேட்பாளர்களை ஏன் தெரிவு செய்யணும்னா, இது சட்டமன்ற தேர்தல் இல்லை, நாடாளுமன்ற தேர்தல். டெல்லியில போய் உட்கார்ந்து நம்ம ஊர் பிரச்சனைகளை எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க வேட்பாளர்களா இருக்கணும். வெறுமனா கட்சிக்காக கூட்டம் சேர்ப்பது, பெஞ்சை தட்டுறது, கை தூக்குறது மட்டும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலையாக இருக்க முடியாது, இருக்க கூடாது. அப்போ பிரச்சனைகளை மக்கள் மத்தியில சென்று கேட்டு அறிந்து அதை மக்கள் மன்றத்துல போய் பேசக்கூடிய ஆற்றல் மிக்க வேட்பாளர்களை நிறுத்தணும். ஒண்ணு, நான் நம்ம வீட்டு பிள்ளைகளை எந்த ஒரு குற்ற வழக்கிலையும் சிக்கிவிடக்கூடாது, எந்த மாதிரியான இடைஞ்சலும் வந்துடக்கூடாதுலாம் நான் நினைக்கிறோம். ஆனால் குற்றப்பின்னணி உள்ள ஒருவரை நான் எப்படி எம்பியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கட்சி என்னை எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? இப்ப நான் ஒரு கட்சியில இருக்கேன்,
இப்போ ஒரு கட்சியே இருக்கு. ஒரு குற்ற பின்னணி உள்ளவரை, ஒரு 30 வழக்கு 40 வழக்கு உள்ள ஒரு நபரை கட்சி வேட்பாளரா அறிவிச்சிருச்சு, ஓ வேலை நீ அந்த அவருக்கு வேலை தான் பார்க்கணும்னு சொன்னா எப்படி அந்த முழு மனதோடு போய் அந்த பணியை செய்ய முடியும்? அப்போ கட்சிகள் கட்சி தலைமைகள் தங்களுடைய நிலைப்பாடுகளை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இன்றைக்கு அரசியல் நகர்ந்திருக்கிறது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வெளிப்படையா சொல்லிட்டார். இது அவருக்கு மாத்திரமான செய்தியாக நான் கருதவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கட்சியினுடைய தலைமைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை நிலை. அதைத்தான் சொன்னேன். கிராஸ் ஓட்டிங்கிறது இப்போ நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் நான் பல தொகுதிகளுக்கு போய் பிரச்சாரத்துக்கு போனேன், பிரச்சாரம் பண்ணேன். தேர்தலுக்கு பிறகும் போய் வாக்காளர்களை பல பேருக்கு சந்திச்சேன், பேசினேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதைத்தான் நான் பதிவு செய்தேன். அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கூட இந்த தேர்தலில அந்த கட்சி கூட்டணிக்கு வாக்களிக்கவில்லை. ஆமா, ஏன் வாக்களிக்கல? கட்சி அதே கட்சி தானே, ஏன் வாக்களிக்கல? வேட்பாளர் தேர்வு வந்து சரியாக இல்லாததனால் இந்த வேட்பாளருக்கு நாம் வாக்களிப்பதா வேண்டாமான்னு சிந்தித்து பார்க்கும் பொழுது வேற கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க. இருந்த வேட்பாளர்கள் முக்கியமா 4 வேட்பாளர்கள். இந்த 4 வேட்பாளர்கள்ல 3 வேட்பாளர்கள் முக்கியமான போட்டி களத்துல நிற்கிறாங்க. நாம் தமிழர் பின்னணியா தொடர்ந்து வருது. இந்த 4ஐயும் அவங்க சரி கணக்குல எடுத்துக்கிறாங்க. அந்த அடிப்படையில இந்த மாதிரி கிராஸ் ஓட்டிங்கிறது குற்ற பின்னணி இல்லாத வேட்பாளர்களுக்கு நிறைய வாக்குகள் சென்றிருக்கிறது. நான் கேட்டு அறிந்த வகையில் தெரிந்து கொண்டுதான் அந்த கிராஸ் ஓட், அதுக்கு பேர் தான் கிராஸ் ஓட்டிங். அவங்க கட்சியை சாராமல் வாக்களிச்சிருந்தா அவங்க விருப்பத்துக்கு வாக்களிச்சாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்சியை சார்ந்தவர் தன்னுடைய கட்சி சார்ந்த ஒரு வேட்பாளர், கூட்டணி சார்ந்த ஒரு வேட்பாளர் இருக்கும் பொழுது அந்த வேட்பாளருக்கு வாக்களிக்காமல் தான் விருப்பப்பட்ட இன்னொரு வேட்பாளருக்கு அந்த வேட்பாளர், இந்த வேட்பாளர் நல்லவர், இந்த வேட்பாளருக்கு எளிதில் நம்ம அவருக்கு அணுக முடியும், இந்த வேட்பாளர் நம்ம பிரச்சனைகளை பேசுவார் என்ற அடிப்படையில் வேட்பாளரின் தகுதியை வைத்து அவங்க வாக்களிக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் கிராஸ் ஓட்டிங். அந்த கிராஸ் ஓட்டிங்கிறது தஞ்சை தொகுதியில் மட்டுமல்ல, கேள்விப்பட்ட வகையில தமிழ்நாட்டுல பெரும்பாலான தொகுதிகளில் பல இடங்களில் இது நடந்தது. அது எந்த அளவுக்கு அந்த ஓட்டு மாறி அப்ப இல்ல, இந்த ரிசல்ட் வரும்போது எல்லாருக்கும் நிறைய எதிர்பார்க்க முடியாத அதிர்ச்சி, இந்த வாக்கு சதவீதம் மாறுறது இல்ல வேற நிச்சயமாக இருக்கும். நான் மகிழ்ச்சியோட சொல்றேன், அண்ணன் சீமான் அவர்களே எதிர்பார்க்காத அளவிற்கு அவருக்கு கிடைக்க போற முடிவு என்பது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். அவரே எதிர்பார்க்க மாட்டாரு, அவரே இந்த சதவீதத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார். அதை விட கூடுதலான சதவீதம் கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. காரணம், பலரிடம் பேசும் பொழுது அவர்கள் இப்படிதான் சொல்லுவாங்க, நாங்க ஒரு கட்சியை தான் சார்ந்திருக்கோம், இந்த கட்சி தான், ஆனா இந்த கட்சியில இருக்கிற வேட்பாளர் எங்களுக்கு அவ்வளவு சரியான ஆளா தெரியல, அவருக்கு கட்சிக்கு சம்பந்தமே இல்லை, திடீர்னு கொண்டாந்து வேட்பாளரை நிறுத்துறாங்க, அது எப்படியா நாங்க வாக்களிக்கிறது, அதனால எங்களுக்கு பிடிக்கல, நாங்க வேற கட்சிக்கு மாற்று கட்சிக்கு வாக்களித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படையாக சொல்றாங்க, கட்சி சார்ந்தவர்களே சொல்றாங்க. அப்போ இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருக்கு எதிராக இல்லை, பல இடங்களில் விசாரித்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான செய்தி நடந்திருக்கிறது. இதை கேள்விப்பட்டுதான் அமமுக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசுவாசம் இல்லை, அது வேற மொழியில சொல்றாரு, அவருக்கு தெரிஞ்ச மொழியில சொல்றாரு, தலைமையை கட்டுப்பட்டு அவங்க நடக்கல போல வரல அப்படின்னு சொன்னா, அப்ப ஏன் நடக்கல, இனி அதை ஆராயணும்ல, அவங்க ஏன் நடக்கல. தலைமை ஒரு செய்தியை சொல்லிச்சு, தலைமை ஒரு வேட்பாளரை அறிவித்த வேட்பாளருக்கு கட்சியில கீழே இருக்க நிர்வாகிகள் வேலை செய்யல. ஏன் வேலை செய்யல? அந்த காலம் எல்லாம் மலையேறி போய்விட்டது. எங்கேயோ தலைவர் உட்கார்ந்துக்கிட்டு யாரை கை காட்டுகிறாரோ அவரை தூக்கி வச்சுக்கிட்டு தோல்ல வச்சு கொண்டாடின காலம் எல்லாம் மாறிவிட்டது. இனி அப்படியெல்லாம் நடத்த முடியாது, அரசியலே நடத்த முடியாது. எடப்பாடி பழனிசாமி மற்ற தலைவர்களை ஏற்றுக்கணும், காலம் அவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு கொண்டு வரும். ஏன்னா அவரு இப்ப
எதிர்கட்சியா இருக்காரு, நாளைக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்ததுன்னா அதுக்கு இந்த செய்திங்கிறது அடுத்தடுத்த தலைமைகளுக்கும் இது போகும். அவங்களும் இதை உணர்வாங்க. நிச்சயமா வாக்கு எண்ணிக்கை வரும்பொழுது வாக்குடைய கணக்கு தெரியும்ல, ஏன் நம்ம கட்சியில குறைவா ரெஸ்பான்ஸ் இருந்திருக்குன்னு கேட்பாங்கல்ல. அது அப்ப அந்த தகவல் அந்த இடத்துக்கு அவங்க நகருவாங்க. உங்க நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு நன்றி.